டெல்லியிலேருந்து வர தலைவர்லாம் மாத்தி 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 சொல்ற ஒரே விஷயம், கூட்டணி பத்தி பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்க, கட்சியை பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க இதுதான் சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்லாம் கட்சியை பலப்படுத்துறதை விட்டுட்டு கூட்டணி பத்தி மட்டுமே பேசுறீங்க. என்ன அதுக்கு சுயநலம் காரணம். அவங்களுக்கு என்னன்னா, அதிமுக கூட்டணி வந்ததுன்னா நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாம், நாளைக்கு ஒரு பதவி பிடிக்கலாம், நாளைக்கு கூட்டணி கூட்டணி இப்ப இருக்கிற ஒரு டாக் பிரகாரம் அடுத்த மந்திரி சபை கூட்டணி மந்திரி சபையா வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் தமிழ்நாட்டில் பேசப்படுது. For the first time in history இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி மந்திரி சபை அமைச்சதே கிடையாது. கலைஞர் மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்திருக்காரு, வெளியில இருந்து காங்கிரஸ் ஆதரிச்சது. ஆனா டைரக்டா கூட்டணி அரசாங்கம் அமைய போறதுங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குதா கருதப்படுறது. ஆகவே பாஜக அவன் துண்டு போட ஆரம்பிச்சிட்டான். இப்பவே எம்எல்ஏ பதவி நாளைக்கு மந்திரி பதவி வரலாம், அந்த மாதிரி வரலாம், இது பிடிக்கலான்னு அந்த ஒரு நகர்வுனாலதான் ஏன் பாஜக அதிமுக கூட்டணி போகணும் ரெண்டாம் இடத்துல ஆசைப்படுறாங்க. கட்சியை வளர்க்கவா? இல்ல, கட்சியை வளர்க்கறதுக்குன்னா நீங்க மத்திய பாஜக சொல்றபடி கேட்டு போலாமே. உங்களோட சுயலாபத்துக்காகவும் உங்களோட சுயநலத்துக்காகவும் எம்எல்ஏ பதவி வேணும், நாளைக்கு மந்திரி ஆகலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இவங்க கூட்டணி 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 பேசுறாங்களே தவிர கட்சியை வளர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதா எனக்கு தெரியல.